பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நீங்களும் தொடர்ந்து கேட்குறீங்க. எத்தனையோ பேர் சிலர்லாம் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு நுண்ணிப்பாக கவனிக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு கதை சொன்னேன். அந்த கதையை கூட அப்படியே ஞாபகம் வச்சுருந்து சொன்னீங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம மனசில் இந்த வேதம் எப்பவும் எடுபடவே கூடாது. இந்த வேதத்தை தியானிக்கிற ஒருவனும் கெட்டதும் கிடையாது. வேதத்தை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஆனந்தம் பெருகும். அது மட்டுமல்ல, அபிஷேகம் பெருகும். அது மட்டுமல்ல, வேதத்தை தியானிக்கும் போது ஆறுதல் கிடைக்கும். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து மறுபடியும் தேடி கையில் எடுத்துக்குவீங்களா? உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து திரும்ப கையில் எடுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை அப்படி எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே ஆரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி அம்மை திரு சித்தம்போ நடத்திடுமே துயவன் கையில் கழிமல்டா அனுதினம் நீ வளைந்திடுமே துயவன் கையில் கழிமல்டா அனுதினம் நீ வளைந்திடுமே திருக்கரத்தா தாங்கி அம்மை திரு சித்தம்போ நடத்திடுமே துயவன் கையில் கழிமல்டா அனுதினமே வளைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. சொல்லுங்க. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எல்லாம் எடுத்துருப்பீங்க. திரும்ப வாசிக்க சொல்லட்டா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு. ஐயா, விசுவாசம்னா என்ன? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நமக்குள்ள விசுவாசமால வந்துருச்சா? விசுவாசம்னா என்ன? வேதம் சொல்லுது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், கேரண்டி கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தாலும் சரி, நான் விசுவாசித்தாலும் சரி, யாரு விசுவாசித்தாலும் நாம பாடும்போது எல்லாத்தையும் வரும். என்ன வரும்? நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே
பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது 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 ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கான சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கான சொஸ்தமானாரே. சுத்தமாக ஐயா சுத்தமாக ஐயா சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது 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 ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, தேவவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஐயா, கூடாதது ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம விசுவாசிக்கணுமே. எவ்வளவு பெரிய ஆளு கூட விசுவாசம் இருக்கான்னு தெரியாது. மார்த்தாள் மரியாள் யாரு? லூக்கா 10:38-39 வாசிக்கிறோம். ஏசு அடிக்கடி அவ வீட்டுக்கு வந்துட்டு போனார். வாசிக்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38-39 அந்த வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியும் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள் மட்டுமல்ல, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தா. அங்க லாசருவை பத்தி எழுதவே இல்லை. அவர் எங்க போனாலும் தெரியல. மார்த்தாள் இருந்தா, மரியாள் இருந்தா. வாசிங்க. அவள் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள். மார்த்தாள் பல வேலைகள் இருந்தா, மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன செஞ்சா? கேட்டுக்கிட்டா. நாம கூட பாடுறோம்ல, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி
அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, நாயகரே, உன்னை எப்படி எப்படி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 ஐயா இப்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்டவளுக்கு கூட ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். எப்போ சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே அவன் மரித்து 4 நாட்கள் கழித்து அங்கே வர்றார் இயேசு. ஏன்னா உங்களுடைய சிநேகிதன் சுகமாக இருக்கிறான், நான் வியாதிப்பட்டிருக்கான்னு சொன்னபோது வரல, 4 நாள் பிந்தி வரார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வியாதி எதுக்கு இருக்கு, அவருடைய மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக அந்த மரணம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால் அங்கே வந்தார், கல்லறை இடத்துக்கு போனாங்க. அங்கே போய் அவர் சொல்கிறாரு, இந்த சகோதரி இடத்தான் சொல்கிறாரு, உன் சகோதரன் என்ன செய்வான், உயிர் தெழுவான்னா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? உயிர் தெழுவாண்டவரே. எப்போ தெரியுமா? உம்முடைய வருகையில். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். நாமளும் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கிறோம். என்னதுனா, ராஜா வருகிறா ஆயத்தமா போ, ராஜா வருகிறா ஆயத்தமா போ, இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். குற்றமில்லாமலே கரையில்லாமலே ஆக குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே இவள் எதிர்கொண்டு போனாள். வாசிக்க. அப்படி அவள் போன போது கூட எல்லாரும் ஓடுனாங்க. எதுக்கு ஓடினாங்க தெரியுமா? அவள் கல்லறை இடத்துல போய் என்ன செய்ய போறா?
அழுக போறான்னு ஓடினாங்க. கல்லறை கிட்ட வந்தபோது அவள் பேசுறார். என்ன பேசுறாரு? மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, விசுவாச வார்த்தை மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால், விசுவாசத்தை பாருங்க முதல்ல, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நிச்சயமா ஆண்டவர் நியமித்தபடி ஒரு மனுஷன் பிறக்க ஒரு காலம் தான், இறக்க ஒரு காலம் கண்டிப்பா உண்டு. ஆனா இவன் சொல்றா, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். காணோம். அப்படி நீதிமானா இருந்தா அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பானே. எனக்கு கண்பார்வையில் எடுத்துக்கொள்ளப்படலையே. நீர் இங்கே இருந்தா சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ உடனே இயேசு என்ன சொல்றாரு? இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவருடைய விசுவாச வார்த்தையை பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, அறிந்திருக்கிறேன், நீர் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவாருங்கிறத நான் நம்புறேன். நீர் இங்கே இருந்திருந்தாலே என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏன்னா ஜீவனை தருகிற ஆண்டவருங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு. ஆனால் அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான்னாரு. அவன் உடனே இணைஞ்சிட்டா, அந்த விசுவாசமே போயிடுச்சு. உயிர் தெழுவான் ஆண்டவரே, உண்மைதான். இப்போ இல்லை, எப்போ? இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன், எத்தனாம் வசனம்? 23 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான், அவனும் கண்டிப்பா இருப்பான் என்றாள். இப்பவும் சொல்றா, அப்ப தெரியும் இப்ப நடக்குமா? எனக்கு அன்பார்களே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மறந்துடக்கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கு. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் எத்தனை பேர் மறித்து கடைசியில் தூக்கிட்டு போகும்போது எந்திரிச்ச உண்டு. ஒரு சமயத்தில் நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். நெய்யூர் மிஷனாஸ்திரிக்கு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போனார். என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனார்? ராத்திரி 11:45 எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஐயா எங்கள் சகோதரி, அவருக்கு சகோதரி, அந்த அம்மாவுடைய தாயார் இறந்துட்டாங்க, வாங்க எல்லோரும் போவோம், ஃபோன் வந்துச்சுன்னு என்னை கூட்டிகிட்டு போனார். நானும் போனேன். அங்கே போனால் அவங்க துணியெல்லாம் பொத்தி போட்டிருந்தாங்க. பொத்தி போட்டது உண்மை, டாக்டர்கள் பார்த்தது உண்மை, நர்ஸுகள்லாம் செக்கப் பண்ணது உண்மை. ஏன்னா மருத்துவத்தை நான் குறை சொல்ல விரும்பவில்லை, குறை சொல்லவும் கூடாது. மருத்துவர்களை நாம் எப்போவுமே தெய்வத்திற்கு அடுத்த இடத்துல வைத்து பார்க்கிறோம். தாதியர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர் குடும்பம் தழைத்ததென்று வேதமே யாத்திராகமம் 1:21 சாட்சி சொல்லுகிறார். அதனால் நான் மருத்துவத்தையோ மருத்துவ உலகையோ குறை சொல்லலை. அவங்க எல்லாம் செக்கப் பண்ணி மறித்துட்டாங்கன்னு சொல்லி துணியை மூடி போட்டாங்க. என்னை அவர் கூட்டிகிட்டு போனார். நான் போய் அவங்க மேலே கை வச்சு, இயேசுவின் நாமத்தினால் இந்த தாயார் விசுவாசத்தில் வாழ்ந்தவங்க, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பானீங்களே, இவங்க பிழைக்கட்டும்னு கையை வச்சேன். அவள் கால் ஆடிச்சு. எனக்கு உடனே சந்தேகம், என்ன கால் ஆடுது, நம்ம தான் கை ஆட்டிட்டோமான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் முனியை திறந்து பார்த்தா அந்த அம்மா இருந்து அதுக்கப்புறம் 3 வருஷம் உயிரோடு வந்து செத்தாங்க. எனக்கு அன்பாருடைய, இங்கே நம்ம சகாய மருத்துவமனையில், ஜான் சகாய மருத்துவமனையில் ஒரு சமயத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா பேர் சொன்னால் நீங்கள் போய் கேட்பேங்கிறது பயம் கிடையாது. ஒருத்தருடைய பேரை பிரஸ்தாவப்படுத்தி அவங்க மனச்சக்கடத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணி தான் அவருடைய பிள்ளைகள் ரொம்ப பணம் செலவழித்து பார்த்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு பால் அப்படி வாயில் ஊற்றுனா இந்த கன்னத்து வழியாக அப்படி வடிஞ்சு கீழே வந்துடும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா, எனக்கு அப்போ ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் மண்ணை திருட்டான். அதனால் அவளுக்கு இருந்ததுனால அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி தான் அங்கே இருக்க வேண்டிய நினச்சி. அப்போ அந்த நர்சம்மா வரும்போது சொன்னாங்க, இவ்வளவு செலவழித்து பார்க்குறாங்களே, இந்த அம்மா இனிமேல் எந்திரிக்க போகுதா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், விசுவாசித்தா நடக்குமா? இல்லை பிரதர், வாயிலேருந்து பால் இப்படி போகுது. சரி நீங்களும் போய் ஜெபம் பண்ண போகிறீங்களா? சரி போயிட்டு வாங்க. நான் என்ன சொல்கிறது, அந்த அம்மாலாம் எந்திரிக்க போகிறதில்ல. நான் சொன்னேன், இங்கே வாங்க, மருத்துவ உலகத்தில் இந்த அவிசுவாச வார்த்தையை சொல்லி பழகாதீங்க. ஏன்னா ஜெபம்ங்கிறது நம்முடைய எண்ணத்துக்கு, செயலுக்கு, நம்முடைய ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா ஜெபத்தினால் தீராத துன்பங்களே கிடையாது. அதனால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். அவிசுவாச வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் தொட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வெளியே வந்தபோதும் சொன்னாங்க, ஆமாம் எந்திரிச்சிட போகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க, நடக்கிறாங்க. முந்தா நாள் கூட போயிருந்தேன், காய் போட்டு கொடுத்தாங்க. ஏன் சொல்கிறேன்,
ஐயா, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் கூடும். நாமளும் பாடுறோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது 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 ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஐயா, விசுவாசிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு கூட ஒரு வேளை நீங்கள் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எந்திரிச்சிருவாங்களா? ஐயோ, என்ன நடக்குமோ, டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஏசாயா 35:4 வாசிக்கிறோம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து. மனப்பதட்டத்தோடு ஐயோ இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன், டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ, மருத்துவ உலகத்தில் என்ன சொல்ல போகிறாங்களோ, வயிற்றில் கட்டி இருக்கேன், ஐயோ அந்த கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ, என்ன கட்டின்னு சொல்ல போகிறாங்களோ, மனப்பதட்டத்தோடு தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, மனம் பதறுகிறவர்களை பார்த்து முதல்ல பயப்படாதீங்க, அடுத்தாப்புல சொல்றாரு திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அல்லேலூயா. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஏன்னா மத்தேயு 8:7 அவரே சொல்லியிருக்கார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். அவருடைய வார்த்தை தான் சொல்லுது. இப்ப வந்திருக்காரு, வந்திருக்கவர்கிட்ட சொல்றாரு, உன் சகோதரன் என்ன செய்வா? எழுந்திருப்பான். அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே எழுந்திருப்பான். உயிர்த்தெழுதல்ல எல்லாரும் எந்திரிப்பாங்க, அப்போ அவனும் எந்திரிப்பான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்குள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா விசுவாசத்தில் நிற்க முடியுதா? எனக்கு அன்பானவர்களே, போன வாரத்தில் என்கிட்ட ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவர் கோயம்புத்தூரில் முட்டை வியாபாரம் பண்ணுறவர். பேர் சொல்லக்கூடாது, மாதம் காணிக்கை அனுப்பிடுவார். மறக்காமல் நான் அவருக்கு பதில் சொல்லணும் இல்லையா, நாங்கள் கண்ணுதிரியாக உடனே பார்த்து சொல்ல முடியாது. இவர் முட்டை வியாபாரம் பண்ணுறவர் பைக்கில் போகும்போது அப்படி எக்ஸலில் முட்டையை ஏற்றிட்டு போவார், கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து இடுப்பில் ஒரே வலி. உடனே என்ன சொன்னாங்களாம், நீங்கள் ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க. ஐயோ எப்படின்னு பார்த்துருங்க, 73 வயசாச்சு, வலிக்குதுங்கிறீங்கள. மூவ் போட்டு பார்த்தாரு, ஒன்றும் ஆகலை. கடைசியில் சொன்னாரா, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், மருத்துவத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன், ஊழியங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு உதவ அந்த காசை பயன்படுத்துவேன்னு பொறுத்தனையோடு நானும் என் மனைவி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்றும் இருக்காதுன்னு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லையா அப்படின்னாங்களாம். வந்தவனைக்கு சொன்னாங்களாம், அந்த முட்டை வியாபாரம் இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கருவை எடுத்தே விசுவாசத்தில் அந்த இடத்துல தடவிட்டு படுத்தாராம். காலையில் பார்த்தா ஒரு வலி இல்லையா. நீங்கள் ஒரு வேளை நம்புவீங்களா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே பார்க்கலையா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக 30 நாள் 30 பேர் எந்திரிக்கணும். சில மாதம் 31 தேதி வந்துடுது. ஒரு நாளைக்கு 5000 வச்சு பாருங்கள். நீங்களே எப்படி நடக்குது? விசுவாசம்தான். இந்த ஊழியமே விசுவாச ஊழியம். நான் தெருவில் போய் நின்று கூட யார் வீட்டு கதவை தட்டியும் காணிக்க விடுங்கன்னு கேட்டதில்லை. ஏன் கடமை, அவருடைய வார்த்தையை சொல்லுவேன், ஒரு பாட்டை பாடி கீபோர்டை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் 33 வருஷம் திரும்பி பார்க்கிறேன். அத்தனை வருஷம் 33 3 3 மிளகாவா
மத்தேயு 33:3 பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு 6:33 பார்க்கிறோம். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா எல்லாத்தையும் கூட கொடுக்கிறார். இன்னைக்கு வரை கொடுத்து வருகிறார், இனியும் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் அதற்காக ஜெபிங்க. எப்போமாவது எங்கள் சபைக்கு முடிஞ்சால் வந்து பாருங்க. 2 கண்ணு தெரியாத மக்கள்கிட்ட வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கட்டுற கூட இருக்காது. ஆனால் அவங்கள சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகனம் வாடகைக்கு எடுத்து, இதுவரை திருநெல்வேலியில் நடக்குது, மதுரையிலே நடக்குது, வந்து பாருங்க. எனக்கு அன்பார்களே, ஆண்டவர் நினச்சா ஒரு வேனே கொண்டாந்து கொடுக்க முடியும். ஜெபம் பண்ணுங்க. தங்கி இருக்கிற இடத்துல கூட திருநெல்வேலியில் தங்குறவங்களுக்கு இன்னொரு ரூம் கட்டுவதற்கு இந்த வாரத்தில் தான் போன உபவாச ஜெபத்தில் தான் ஜெபித்தோம். முதல் கல் வைப்பதற்கு ஒருத்தர் வரணும்னு ஜெபம் பண்ணோம். ஒரு அம்மா கொண்டாந்து, ஐயா நான் 30,000 ரூபா என் பிள்ளையோட சம்பளம், முதல் சம்பளம், இதை கட்டுறது தாரேன். நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம். இன்னும் அதில் கட்டி முடிக்கப்பட எவ்வளோ தேவைகள் உண்டு. நீங்களும் ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. ஃபியூனரல் இப்போ ஒரு காரியத்துக்கு ஒன்று வச்சே இருக்கணும். அது மட்டும் அல்ல, எத்தனையோ பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கல்விக்கு, ஏன்னா அப்பா அம்மா கண்ணு தெரியல, அந்த பிள்ளைகள் கல்வியை பெறணும். இப்போ கூட இங்கே ஞானதாசன் மாடரேட்டரில் நாகர்கோயிலில் ஒரு பையனை சேர்த்துருக்கிறேன். ஒரு செமஸ்டருக்கு 13,200 ரூபா. ஆண்டவர் எப்படி கொண்டாந்து விசுவாசம் நடத்துகிறார். நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். கட்டாயமல்ல, விசலமாயல்ல. எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோன் நம்பர், இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஜெபக்காரியம் எது இருந்தாலும் என்னிடத்தில் கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் ரசீது வைக்கிற வழக்கத்திற்கு எங்களுக்கு வேணும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னிடத்தை தொடர்பு கொள்ளுங்க. அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்வேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. விசுவாசத்தினாலே ஒரு மனிதன், தேவனை சாட்சி பெற்ற ஒரு மனிதன், எதனால? முதல் காரியம் விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தா நாங்கள் எப்போதும் சோர்ந்து போக மாட்டோம், பலவீனப்பட மாட்டோம். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி மனப்பதட்டத்தோட, மனதில் பலவிதமான பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியில் கொடுமையோடு, பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மாமியாரை குறித்து, மருமகளை குறித்து, யார் யார் என்னென்ன மனபாரத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறானோ அவருடைய மனவேதனைகள் எல்லாம் மாறட்டும், கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறட்டும், வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.